வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஸ்வரூப விஜய் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறார், 23ஆம் தேதி அவர் பேச போவது என்ன? நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இல்லைங்க, பிஜேபி, திமுக, அதிமுக எல்லாரையும் வெளுன்னு வெளுப்பார். குறிப்பாக பாசிச பாஜகவெல்லாம் வெளுப்ப போகிறாரு. இவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே திமுகவை மட்டும் பண்ணிட்டு போவார், அதை வச்சு பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அது பண்ண மாட்டார். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுவார். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படுத்த வைப்பார். நான் வந்தால் இந்த ஊழலற்ற ஆட்சியை ஒழிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதுதான் அவர் கேட்பார். நம்ம சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் பரமாக ஒரு சேனலில் இப்போ தொடர்ந்து லைவ் போட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட விஜய் வருவாருன்னு சில பேர் வரமாட்டாங்கன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க விஜய் அப்படி பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே விஜய்கிட்ட நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறதா உடனே கருத்து போடுவாங்க. அந்த கருத்து போடுறவங்க யாருங்கிறது நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு ஒரு அபரிதமான ஆதரவு இருக்குன்னா இருக்குது. கடைக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, வீட்டில் பேசுகிறீங்க, இது உங்களாலேயே உறுதிப்படுத்திக்க முடியும். ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்க உங்களுக்கு மனசு இல்லை. விஜய் வந்து தோற்றுருவார், தோற்றவொன்னே படம் நடிக்க போயிடுவார். அவ்வளோதான் சார், படம்லாம் நடிக்க போயிடுவார் சார். சொல்ல முடியாது. அவர் 20% வாங்கினா அரசியல் இருப்பார். ஏன் 20% வாங்கினா படத்தில் நடிப்பார், எம்பி எலெக்ஷனில் வருவார், அப்போ ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். இந்த எலெக்ஷனில் சான்ஸே இல்லை சார். அவர் ஜெயிப்பாரா சொல்ல முடியாது சார், அதுவே கஷ்டம்தான். இப்படித்தான் இப்போ பலவிதமான செய்திகள் இன்றைக்கி ஊடகங்களில் பரப்பப்படுகிறது. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு யார் சொல்கிறான்னா, டிவிகேவில் இருக்கவங்க சொல்லுவாங்க. வெளியில் பெரும்பாலும் நடுநிலையான பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் யாருமே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. விஜய் ஒரு ஸ்பாய்லர் அப்படி தான் நம்ம பிஎஸ் கோயிலும் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நடுநிலையாளர்கள் பல பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. உண்மையிலேயே கள நிலவரம் எல்லாங்கிறத தாண்டி விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறார்? நம்ம ஏற்கனவே சொன்ன இனிமேல் சும்மாலாம் இருக்க மாட்டாருங்க. 23ஆம் தேதி இறங்குறாரு. சில பேர் சொல்கிறாங்க தடையை மீறி விஜய் இறங்கணும், அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்குன்னா தடையை மீறணுன்ட்டு. நல்லா இருக்கும்போதே விஜய் மேலே 1000 கேஸ் போட பார்த்துட்ருக்க இவங்க தடையை மீறினால், இப்போ தடையை மீறுறது எப்போ மீறலான்னா எலெக்ஷனுக்கு வருது இல்லை, அப்போ ஒரு 10-15 நாள் இருக்குல்ல, அப்போ ஏதாவது அனுமதி கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தடையை மீறலாம். அப்போ ஏதாவது கை வச்சா பிரச்சனை ஆகும். இப்போ நீங்கள் மீறினீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கேஸ் போட்டு விட்டு உங்களை ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க. அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசா. இன்னொன்று, எந்த நேரம் தனக்கு உகந்த நேரமோ அந்த நேரத்தில் தாங்க துள்ளணும், எல்லா நேரத்தையும் துள்ளக்கூடாது. கொக்கு வந்து பார்த்துட்டு இருக்குல்ல மீன் பிடிக்குது, அந்த மாதிரி எப்போ எங்கே பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. தேவையில்லாமல் பண்ணிங்கன்னா மாட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. விஜய் என்ன யோசிப்பார், இப்போ போய் நம்ம தேவையில்லாமல் இந்த கரூரில் விஷயத்தில் சிபிஐ நம்மளை என்ன பண்ணுச்சு, ஏன் செந்தில் பாலாஜியை விசாரிக்கலை, ஒன்றிய அரசு நம்மளை எப்படி பழி வாங்குது, திமுக நம்மளை எப்படி பழி வாங்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இது உகந்த நேரம் இல்லை. திமுகவை அடிப்போம், பிஜேபி அடிப்போம். ஏன்னா அதிமுக அடித்தா இன்றைக்கி வந்து பிஜேபியும் ரைட்டாக உள்ளுக்குள்ளே ரசிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த நம்மளுடைய நடைமுறை என்ன? 23ஆம் தேதியில் ஆரம்பித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் தொலைக்காட்சி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு அவர் சொல்கிற கோஷம் எடுபடும்னு நினைக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள், வைகோ அவர்கள் பல பேர் இந்த 3வது அணியை கட்டமைக்கணுங்கிறத நிறையா ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. நம்ம ஏற்கனவே சொன்ன விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ விஜயகாந்தெல்லாம் கேரியர் ஒரு கடைசி தான் வந்தார். அப்போ அவரோட வயசானவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இளைஞர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்கள் அப்படிங்கிறவங்களை தாண்டி வெகுஜன மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க திமுக வேணாம், அதிமுக வேணாம், பிஜேபி வேணாம், யாரும் வேணாங்கிற ஒரு மக்கள். அது இல்லாமல் இளைஞர்கள், பெண்கள். இதனால தான் வாக்கு சதவீதம் எடுத்தவொடனே இவ்வளோ எகிறதுக்கு காரணம். அந்த எகிறதுனால தான் பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா திமுகவுக்கு வயிறு எரியுது. இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து எப்படியும் ஒரு கூட்டணிக்கு கொண்டு வரலான்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட தமிழிசை சொல்கிறாங்க, விஜய் தம்பி எங்களோட சேரணும், தனியாக இருந்தால் வீணாக போயிடுவார் அப்படின்ட்டு. ஏன் விஜய் பற்றி இவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு தெரியல. அப்போ அடுத்தடுத்து விஜயோடைய பிரச்சாரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏங்க நான் வரேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக வரேன், எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு கூட வெளியில் விடாமல் தடுக்கிறாங்க. இப்படி ஒரு அராஜக ஆட்சி தொடர்ந்தால் நாடு நிம்மதியாக இருக்க முடியுமா? அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இங்கே வந்து மாற்ற முடியாததுங்கிறது எதுவும் இல்லை. தொடர்ந்து மாற்ற முடியாது. ஊழலாக அதை ஒழிக்க முடியாது. குடும்ப ஆட்சியா சார், இந்தியா ஃபுல்லாக இருக்குது சார் குடும்ப ஆட்சி. இப்படி பலவேறு விதமான விஷயங்கள் மக்களுடைய ஆழ் மனதில் நிரந்தரமாக இருக்கணும்ன்ட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து பண்ணுறாங்க. நான் அப்படி இல்லை. ஏன்னா நிறையா நான் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு வந்து வாழ வச்சிங்க, நான் உங்களை வாழ வைக்கிறேன், இதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த தேர்தலில் நான் கரை சேருவேனா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு நிச்சயம் தெரியும், நான் கரை சேருவேன்.
நான் முதலமைச்சராக அமைந்து உட்காந்து இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறேன், இப்படி தானே பேசுவார். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பாஜக பற்றி நான் பேசலன்னு. பாஜக தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அந்த கூட்டணி. அந்த டம்மியான கூட்டணி பற்றி நான் எங்கே பேசணும்? ஆண்டுட்டு இருக்கவங்க யாருங்க? எம்பி எலெக்ஷன் வந்தால் நம்ம வந்து சென்ட்ரலை பற்றி பேசுவோம். ஸ்டேட் எலெக்ஷன் எப்படிங்க சென்ட்ரலை பற்றி பேசுகிறது? இது கூட தெரியாமல் இருக்காங்க இவங்க. இதுக்கு மோடிக்கு கண்டனம்னு சிஎம் சொல்கிறாரு. உங்கள் ஆட்சியில் நல்லது என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு மோடிக்கு கண்டனம். மோடினா எம்பி எலெக்ஷன் தேர்தலாக நடக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன் சார். இது கூட தெரியாமல் ஸ்டாலின் வந்து மோடி எதுப்போம் எதுக்கு தெரியுங்களா? மோடி கூட ஒரு மறைமுக ஒப்பந்தம் போட்டிருக்காரு. என்ன ஆட்சி அடுத்து நான் வந்துட்டேன்னா, இப்போ என்னை விட்டுருங்க, ஆட்சிக்கு நான் வந்துட்டேன்னா 22 எம்பி எங்ககிட்ட இருக்குது, நான் ஒரு 4-5 அமைச்சர் வாங்கிட்டு நான் அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மறைமுகம் போட்டிருக்காரு. இது தெரிஞ்சுதான் காங்கிரஸ் வந்து இவர்கிட்ட பேசுகிறேன்னு இவர் அலைய வைக்கிறது. இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன நினைக்குது, திமுக அதிமுக 2 கட்சியில் ஏதோ ஒன்று அழிஞ்சா நமக்கு நல்லது, அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அவங்க கணக்கில் மல்லாடுற போடுற மாதிரி நான் வந்தேன். அப்போ வந்து பிஜேபிக்கு முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ விஸ்வரூபமாக ஒரு ஆள் வராருங்கும் போது என்னென்ன பண்ணாங்கங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்படி தானேங்க பேசுவார். இது எப்படிங்க பேசாமல் இருப்பார்? இப்பயே பேசணும்னா கால நேரம் அடித்து தான் பேசணும், எடுத்தவொன்னே பேச முடியுமா? இன்றைக்கி பிஜேபி எந்த அளவுக்கு மம்தா பானர்ஜிலேருந்து மம்தா பானர்ஜி அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 அமைச்சர் வீட்டில் ரைடு. இங்கேயே திமுககாரங்க திகிலில் இருக்காங்க. அப்போ பிஜேபி அப்படிங்கிறது இன்னொன்று, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் பிஜேபி, எல்லாமே பிஜேபி தானே உங்களுக்கு தெரியும்ல. இது கவர்மெண்ட் மிஷினரியே அவங்கக்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எடுத்து அங்கே ஏதாவது பண்ணி தேவையில்லாமல் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா மாநில அரசு கரூர் விஷயத்தை வச்சு உங்களை லாக் பண்ணுறாங்க. கரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை வச்சு லாக் பண்ணாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய முகம் அவரை காப்பாற்றுது. எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்களே விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, உள்ளத்தள்ள போகிறாங்க. நான் தான் கேட்டேன், எது எப்படிங்க எஃப்ஐஆர் போட முடியும்? 75 வருஷம் சுதந்திரம் ஆச்சு, இதுவரை பல நெரிசல் சம்பவங்கள்லாம் நடந்துக்குது. எந்த சம்பவத்திலேயே அது யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா சொல்லுங்கள்? விபத்து, அவ்வளோதான். இதில் என்ன சதி திட்டம் அப்படின்னா, இப்போ விஜய் சொல்கிறாரு சதி திட்டம் நடந்துக்குது, அங்கே இருக்கக்கூடிய 10 ரூபா தான் எல்லாம் பண்ணாலும் அது விசாரிப்பாங்க. அதுக்காக நிகழ்ச்சி நடத்துனவங்க மேலேயே கேஸ் போடுறது வந்து அது எப்படி சரியான வாதம்? அது வந்து அபத்தமான வாதம். உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பந்தமான வழக்கு வரும்போது நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க, இதில் நாங்கள் தள்ளி இருக்கோம். அதையும் தாண்டி இன்னொன்று சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டம் போடுவது இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதும் அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் எல்லாமே மத்திய மாநில அரசுகளின் பொறுப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொறுப்புன்னு சொல்லலை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு விதத்தில் இவங்க ஏதாவது சொல்லி கழிப்பறை கட்டுறது இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதி இதை ஏதாவது பண்ணாமல் இருந்தால் இவங்க மேலே குறை சொல்லலாம். இப்படி பண்ணாமல் இருந்தால் முதல்ல நீங்கள் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, கடைசி நேரம் வரைக்கும் பார்த்து தான் இருக்கீங்க. அப்போ முட்டி சந்துக்கு போயிட்டாங்கல்ல, எப்படி விஜய் நீங்கள் மாட்ட வைப்பீங்க? அவங்க அமைதியாக இருந்தாலும் மக்களை வரை பேசி கொண்டு இருக்கிறார்கள். விஜய் ஒவ்வொரு வீட்டிலேருந்து விஜய் வருவார்னு சொன்னார்ல, உண்மையில் நடக்கும் பொழுது. ஏன்னா போகிற போக்கெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் பண்ணுற கமிஷன் கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் பார்த்தா ஓட்டு போடவே வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த தடவை கண்டிப்பாக ஓட்டு போடணுங்கிற நிலைமை. இது இவர்களுக்கு ஒரு மரணடியாக இருக்கும். அதனால் அடுத்து அவர் நிறையா பேச போகிறாரு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போனால் கண்டிப்பாக ஒரு மாற்றமே இருக்கும். அவங்களே இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல 30-35ங்கிறாங்க. இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். என்ன உண்டாங்க, தேர்தலை வந்து யாராலும் கணிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறோம்னா, கடைசி நேரத்தில் என்ன வேணால் பண்ணலாம். கடைசி நேரத்தில் தில்லுமுல்கள் நிறையா இருக்கும், பணப்பட்டு உடனே இருக்கும், ஆளை தூக்குவாங்க, வேட்பு மனுவை நிராகரிப்பாங்க. விஜயோடைய வேட்பாளர்களுக்கு பலவிதமான தொல்லைகள் கொடுப்பாங்க. விஜய்க்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குற போது அவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாங்களா? எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கடைசி 10 நாள் இருக்குல்ல, அப்போ நமக்கு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சிடும். அதனால் இன்னும் அதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போவே விஜய் ஜெயிப்பார், ஸ்டாலின் ஜெயிப்பார், எடப்பாடி ஜெயிப்பார், இப்போ யாராலையும் சொல்ல முடியாது. அது சொன்னால் சரியான வாதமாக இருக்காது. வேட்பாளர் தேர்தல். ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குது, நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் மாற்றி காட்டுகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கள், ஒரு கை பார்க்க நான் ரெடி, 2ல் 1 பார்க்க ரெடி. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், தோத்துட்டோம்னா ரொம்ப ஏன்னா கேரியர் உச்சத்திலிருந்து வந்தால் அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் இவர் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இதையும் மீறி நான் வரங்கும் போது எனக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு மீறி உங்களுக்காக வரேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு தான் கேட்பார். அது எடுபடுங்கிற மாதிரி மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.